வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்களின் நர்மதா ஏன் போகிறாள்? அத்தியாயம் 4. சில தினங்களுக்கு பின் வேலையை நின்று திரும்பிய நர்மதாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கேட்டை திறந்து கொண்டு அவள் முன்பக்க தோட்டத்திற்குள் நுழையும் முன் வீட்டு வேலைக்காரி சின்னம்மாள் ஓடி வந்து அறிவித்து விட்டாள். உங்கள் மருமகளோட மாமன் மகளாம். அவங்களும் அவங்க புருஷனும் 2 குழந்தைகளும் பகல் பொழுது டாக்ஸியிலே வந்து இறங்கினாங்க. கோயம்புத்தூரிலேருந்து அவருக்கு மாற்றலாகியிருக்காம். பஸ்லேயே வந்தாங்களாம். ஒரு மூட்டை அழுக்கு துணியை போட்டாங்க. துவச்சி என் தோல் பட்டை விட்டு போச்சு. வீடு கிடைக்கிறவரை இங்கே தான் இருக்க போகிறாங்களாம். திக்கென்று உணர்வுடன் நர்மதா திறந்து கிடந்த வாயிற்கதவு வழியே உள்ளே சென்றாள். அங்கே வரவேற்பறையில் அவள் கண்ட காட்சி கல்யாணத்தின் பூது பார்த்தது. என்னை உங்களுக்கு நினைப்பிருக்கோ என்னவோ, ஒடிசிலான மாநிறமான ஒரு பெண் அனுப்பமாவை விட கொஞ்சம் மூத்தவளாக தென்பட்டாள். வரவேற்பறையில் ஒரு மோடா மீது அமர்ந்தபடி தன் கூந்தலை சீப்பால் இழைய வாரி கொண்டிருந்தாள். அவளது கணவர் எழுந்து ஒரு கூழை கும்பிடு போட்டுவிட்டு தனது பருமனான உடலை சோஃபாவுக்குள் மறுபடியும் திணித்து கொண்டு ஆஸ்ட்ரேயில் புகழ்ந்து கொண்டிருந்த சிகரெட்டை கையில் எடுத்துக்கொண்டார். மறுகணம் அந்த முன்னுரை புகை மண்டலமாகியது. அவள் பிள்ளை ஹரிக்கு சிகரெட் புகைக்கும் வழக்கம் கிடையாது. அனுப்பமா வந்ததும் பார்ட்டிகளுக்கு போகத் தொடங்கியதும் குடியையும் சிகரெட்டையும் கண்ணால் கூட பார்க்காதிருக்க பழகி கொண்டிருந்தான். சிகரெட் புகை என்றாலே நர்மதாவுக்கு பெருத்த அலர்ஜி. ஒரு சில நொடிகளில் தலைவலி வந்துவிடும். வயிற்று குமுட்டி கொண்டு வாந்தியும் வந்துவிடும். நல்ல வேளை அவள் செய்யும் அலுவலகத்திலே ஏசி அமைப்பிருந்ததால் யாரும் புகைப்பிடிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஆஸ்ட்ராரை நிறைத்து கொண்டு சிகரெட் துண்டுகளை பார்த்துவிட்டு எரிச்சலை அடக்கி கொண்டு, ஏதாவது சாப்பிட்டீங்களா? மரியாதைக்கு கேட்டு வைத்தாள். நான் தான் விமலா, உங்கள் மகன் கல்யாணத்தின் போது சம்மந்தி வீட்டார்களே கவனிச்சுக்கிட்டவ. இப்போ ஞாபகம் வருதா? பல்லை காட்டினால் வந்தவள். பறக்கென்று சப்தத்துடன் முடியை சீவி கொண்டிருந்தாள். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வதில் நர்மதாவுக்கு கொள்ளை ஆசை, பெருமை. ஒரு சிறு தூசு டெலிவிஷன் பெட்டி மீது பட்டிருப்பதை கண்டாலே பொறுக்காது. உடனடியாக துடைத்து விட்டுதான் மறு காரியம் பார்ப்பாள். அலங்காரமாக வைத்திருந்த அவர்கள் வீட்டு முன்னரையில் தலையை வாரிக்கொண்டு சீப்பில் சிக்கிய சிறுக்கு முடியை உருவி சுருட்டி அப்படியே தரையில் கிடக்கும் பாரசீக கம்பள விரிப்பில் வீசுகிறாளே, எத்தனை ஒரு அசிங்கமான பழக்கம்! அனுப்பமா வீட்டவர்களுக்கே சுத்தம் போதாது என்று உள்ளூர் மனம் கசந்து விட்டிருந்தாள். அதற்கு சிகரம் வைப்பது போல் இந்த பட்டிக்காடு அவர்கள் வீட்டுக்கு குழந்தை குட்டிகளுடன் வந்திருக்கிறாளே. சாப்பாடு ஏதாச்சும்? மறுபடியும் ஒப்புக்கு கேட்டுவிட்டு அந்த புகை மண்டலத்திலிருந்து உள்ளே ஓட முயன்றாள். வழியிலே சாப்பிட்டு விட்டோம். நான் கோயம்புத்தூரில் ஒரு பிளாஸ்டிக் பைகள் விற்பனை கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். அங்கிருந்து இங்குள்ள தலைமை அலுவலகத்துக்கு வேலை உயர்வில் மாற்றியிருக்காங்க. சாமான்களை லாரியில் ஏற்றிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். நாளைக்கே வேலையில் போய் சேரணும். வீடு கிடைக்கும் வரை உங்கள் அவுட் ஹவுஸ்லேயே தங்கலாம்னு அனுப்பமா சொல்லிட்டது. பழுப்பான பற்கள் தெரிய ராஜேஷ் சிரித்தான். அவுட் ஹவுஸிலா? திடுக்கிட்டு கேட்டாள் அவள். அதிலிருந்து கண்டாமுண்டா சாமான்களை மாலை பொழுது ஆட்களை வச்சு கரேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன அறைக்குள்ளே போட்டு அனுப்பமா பூட்டிட்டா. இப்போ ஆட்கள் அவுட் ஹவுஸை ஒட்டடை அடித்து தரையை தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்காங்க. அதை மேற்பார்வையிட தான் பின்னால் போயிருக்கா என்றாள் மாமன் மகள் விமலா. அம்மா என்ற இரட்டை நாயனம் போல குரல் கொடுத்தபடி உள்ளே ஓடி வந்தனர் 2 ஆண் குழந்தைகள். 5 வயது 3 வயது இருக்கும். முழங்கால் வரை திருப்பொழுதி. தலைமுடி காற்றில் பறக்க சட்டையும் சராயும் அழுக்காகிவிட்ட தோட்டத்திலே வாரிக்கொண்டு வந்த அத்தனை மண்ணையும் முன்னரை கம்பளி விரிப்பில் இறைத்தபடி உள்ளே வந்து நின்றனர். அம்மா, இது என்ன? நர்மதா வாயை திறக்க முன்னரையில் டெலிவிஷனுக்கு அடுத்தபடி இருந்த கண்ணாடி காட்சி பெட்டி சட்டென்று திறந்து அதில் இருந்தது ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் கிளியை எடுத்து தொப்பொன்று தரையில் போட, நர்மதாவின் மனதைப் போல அது சுக்கலாக உடைந்து நாலாபுறமும் சிதறி போனது. போகட்டும், குழந்தை தவறி போட்டு விட்டான் என்றபடி அனுப்பமா உள்ளே வந்தாள். அது மாமியாருக்கு அவளது அலுவலகத்தில் சிநேகிதி ஒருத்தி பரிசாக வாங்கி வந்தது.
வாங்கி தந்தது. மறுபடியும் கண்ணாடி பொருள் காட்சி வரும். அப்போ இந்த மாதிரி நான் ஒன்று வாங்கி வச்சிடுறேன். குழந்தையை மிரட்டாதீங்க. எச்சரிக்கையோட மாமியாரை பார்த்தாள். சின்னவன் டெலிவிஷன் பெட்டியை திறந்து அதிலுள்ள குமிழ்களை கண்டபடி திருகி கொண்டிருந்தான். போக்கிரி பசங்க சிரித்தபடி ராஜேஷ் இன்னொரு சிகரெட்டை உருவி வாயில் வைத்து கொண்டதும் அதற்கு மேல் நிற்க பிடிக்காது உள்ளே மறைந்து விட்டாள் நர்மதா. அன்று அவசரமாக தனது சாயங்கால குளியலை முடித்து கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு கொஞ்சம் பாலை சூடாக்கி பருகிவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்து விட்டாள். மறுநாள் அவள் வேலையில் நின்று திரும்பி வந்தபோது மற்ற விவரங்களை சின்னம்மா மூலம் தெரிந்து கொண்டாள். அன்று பகலை விருந்தாளிகளின் லாரி வந்து விட்டதாம். சாமான்கள் இறக்கி விமலாவும் அவள் கணவனும் அவுட் ஹவுஸில் குடியேறிவிட்டனர். ஆனால் சமையல் அவர்கள் வீட்டில்தான் நடந்ததாம். முதலாக வந்திருப்பதால் பகல் பொழுது புடவையை இழுத்து கொண்டு கட்டி கொண்டு அனுப்பம்மா சின்னம்மாவின் உதவியுடன் பாயாசம் வடையுடன் சமைத்து அவர்களுக்கு பரிமாறி உபசரித்தாளாம். அவுட் ஹவுஸ் தானே, தொலையட்டும் என்று நர்மதா கண்களை மூடிக்கொண்டு இருக்க முடியவில்லை. சில நாட்கள் விமலா தன் வீட்டில் சமைக்காது கணவன் குழந்தையுடன் சாப்பிட அவர்கள் வீட்டுக்கு வரத் தொடங்கினாள். காலை வேளையில் வெந்நீர் தேவைப்பட்டால் கீசர் வைத்து கட்டப்பட்ட அவர்கள் வீட்டுக்கு குளியலறையில்தான் எல்லோரும் குளித்தார்கள். மாலை வேளையில் டெலிவிஷன் பார்க்க மனைவியுடன் சிகரெட்டை புகைத்து கொண்டு முன்னரை கிடுகிடக்க உரத்த குரலில் சிரித்தபடி ராஜேஷ் குடும்பத்துடன் முகாமிட்டான். குழந்தைகள் அந்த 2 சிறுவர்களும் வாலில்லாத வானர குட்டிகள். சிறிது நேரம் சும்மா இருப்பதில்லை. புத்தக அலமாரியை திறந்து குடைந்தனர். அழகாக அவள் அடுக்கி வைத்திருந்த பாத்திரங்களை தள்ளிவிட்டு தண்ணீர் டம்ளரை தேடினர். ஃப்ரிட்ஜை வேடிக்கையாக பல தடவை திறந்து படீர் என்று மூடிவிட்டு சிரித்து கை கொட்டினர். தலைமுடியை பீத்து கொண்டு ஓவென்று அலற வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் தவித்தாள் நர்மதா. அவளும் ஒரு மகனை பெற்ற தாய்தான். ஹரி சின்ன வயதில் எத்தனை ஒரு அடக்கமான சாமர்த்தியமான நல்ல பிள்ளையாக வளர்ந்தான். கால் சிறப்பை நடையிலே கழட்டி வச்சுட்டு உள்ளே வரணும். உடனே குளியல் அறையில் போய் கை கால்களை கழுவி தொடச்சிட்டு வரணும். காப்பியை மெல்ல உறிஞ்சி சாப்பிடு. பட்டினி கிடந்த பரதேசி போல் மாடு தண்ணியை உறிஞ்சிடா போல் சத்தம் போட்டு அவசரமாக குடிக்காத. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல நிற்கப்படாது. போய் புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணு. கல்லூரி மாணவனான பின்னர் ஹரி அம்மாவுக்கு கூட வீட்டு வேலைகளில் எப்படி உதவி வந்தான். பலசரக்கு சாமான்களை வாங்கி வந்து வகை பிரித்து அம்மா தயாராக வைத்திருக்கும் கண்ணாடி ஜாடிகளை நிரப்பி ஒழுங்காக அடுக்கி வைப்பான். எலக்ட்ரிக் பில்லை போய் கட்டிவிட்டு வரணுமா, நடமாடும் மிஸ்திரிக்காரரை வர சொல்லவா, கேட்டுவிட்டு உடனடியாக செயல்படுவான். ஓய்வு நாட்களில் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு வளைய வருவான். வேலை தேடிக்கொண்டு அவனும் சம்பாதிக்கும் ஆண்மகனாக பொறுப்புள்ளவனாக போன பின்பும் அவனுக்கு வீட்டின் மேலும் அவள் மேலும் அக்கறை சிறிதும் குறைந்ததில்லை. என்னம்மா தலைவலியா? பேசாமல் படுத்துக்கோங்க, நான் சூடாக உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் என்று கொஞ்சி குழைந்து உபசரிப்பான். அம்மா கண்களை என்று கூறிக்கொண்டு அவள் முன் நின்று பாய்ச்சல் காட்டிவிட்டு முதலாக வாங்கிய சம்பளத்தை அவள் கையில் வைத்து பிறகு கண்களை திறக்க சொல்லிவிட்டு தடால் என்று காலில் விழுந்து கும்பிட்டானே, அந்த நாளை நினைத்தாலும் அவள் கண்கள் பனித்தன. நெஞ்சை துக்கம் அமைக்கியது. சுவாமி படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சுட்டு பிறகுதான் என்கிட்ட கொடுக்கணும் என்றாள் அவள். என்னை பொறுத்தவரை நீங்கள் தான் அம்மா தெய்வம். அப்பா இல்லைங்கிற இழப்பு தெரியாமல் அப்பாவாக அம்மாவுக்கு அம்மாவாக என் குருவாக என்று அவன் தழுத்து கொண்டு அவளது கைகளை பற்றி கண்களில் வைத்து கொண்ட போது அவள் விசும்பி விட்டாள். ஹரி, என் கண்ணா, உன் அப்பா இப்போ இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஹரி. சில சமயம் என் கண்ணே பட்டுடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்று அவள் திணறிய போது வாஞ்சையுடன் அவளது கன்னங்களில் ஓடிய கண்ணீரை துடைத்தான். அம்மா, உங்கள் கண்ணில் என்னை வச்சுக்கிட்டு வளர்த்தவங்களாச்சே, அந்த கண்களில் கருணை தான் அம்மா தெரிகிறது. என்னை எப்போவும் ரட்சிக்கும் கண்களாச்சே, உண்மையான உணர்வுடன் தான் சொன்னான். பிள்ளையார் கோவில் உண்டியலில் 10 ரூபாய்களை போட்டுவிட்டு மீதியை அவனிடம் அவள் திருப்பி கொடுத்த போது எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டான். அம்மா, இந்த பணத்தை போட்டு நீங்கள் ஒரு சேலை எடுத்துக்கொண்டு அதை உடுத்தி கொண்டு ஆஃபீஸ் போயிட்டு வரணும். புடவை நல்லா இருக்கே, எப்போ வாங்கினீங்கன்னு கேட்டால் என் மகனது முதல் மாத சம்பளத்தில் வாங்கினேன்னு சொல்லி ஆனந்தப்படணும்னு சொல்கிறியா? அப்படி தான் வச்சுக்கிங்களேன்.
பெற்ற தாயை ஆதரிக்க தெரியாத மடப்பசங்க எவனாவது உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் இதை கேட்டு புத்தி கற்றுக்கிடட்டுமே சிரித்தான். அவன் தலைக்கு மிஞ்சிய உயரத்திலே வாட்டுச்சாட்டமாக வளர்ந்து விட்டானே என்று அதிசயப்பட்டாள். சின்ன பையனாக இருந்தால் அப்படியே வாரி மார்புடன் அணைத்து கொண்டு அந்த குண்டு கன்னங்களில் முத்தமாறி பொழிந்திருப்பாள். அவளது தாயுள்ளம் பெருமிதத்தில் அன்று பொங்கி பூரித்தது. அதே மகன். மனைவி வந்ததும் ஒரு நாள் சொன்ன வார்த்தை ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல எப்படி நெருப்பாக விழுந்தன. அனுப்பமா கட்டி கொண்டு வெளியே புறப்பட்டு போன புதுச்சேலையை பார்த்துவிட்டு இந்த கலர் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு எதாச்சியாக சொல்லிவிட்டாள். திரும்பி வரும்போது அனுப்பமா முகத்தை தொங்க விட்டு கொண்டு கோபமான நிலையில் காணப்பட்டாள். பார்ட்டியில் எவனோ ஒரு தடியன் குழம்பை என் மேல் ஊற்றிவிட்டான். அதிலிருந்த எண்ணெய் நன்றாக புடவையில் பிடித்து கொண்டு விட்டது என்று கூறி விட்டு விரட்டென்று தன் அறைக்குள் மறைந்தாள். ட்ரைலி கிளீனிங் கொடுத்தால் சரியாகிவிடும் அனுப்பமா. இதுக்கு போய் கொஞ்சிக் கொண்டு சமாதானப்படுத்த மகன் முயன்றது அவளுக்கு நன்றாகவே கேட்டது. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பொல்லாத கண். புடவை நல்லா இருக்குன்னு சொன்னப்பவே எனக்கு பகீருனுது. அதுபோல் புத்தம்புது புடவை எப்படி பாழாகிவிட்டது பார்த்தீங்களா? எனக்கு வந்த சம்பள உயர்விலே உனக்கு நான் இந்த சேலையை எடுத்து தந்தேன் என்பது அம்மாவுக்கு பிடிக்கலை. அவங்க கண்ணிலே வெறுப்பு தெரிஞ்சது நானும் பார்த்தேன். விட்டு தள்ளு. நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உனக்கு சுற்றி போட சொல்லு. திருஷ்டி கழியட்டும். புடவை போனால் ஒழியட்டும். உடம்புக்கு வந்து நீ படுத்து கொண்டால். அடப்பாவி, நீயா பேசுகிறாய்? மனைவி என்பவளுக்கு இத்தனை ஒரு போதை சக்தி யாருக்கு? குடிகாரனை போல வாயில் வந்ததை உளறுகிறாயே. இதே வாயால் அம்மாவை புகழ்ந்தவன் இப்போது என் கண் விஷக்கண்ணாகிவிட்டதா? அதிர்ச்சியும் கோபமாக வெகு நேரம் உறங்காது படுக்கையில் புரண்டாள். என்னம்மா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சீக்கிரம் அந்த விமலா அம்மாவை வீடு தேடிக்கிட்டு போக சொல்லுங்கள். வாரத்துக்கு 2 வாட்டி உங்கள் மருமகளை பகல் சினிமாவுக்கு இழுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. உப்பிலேருந்து பருப்பு வரை வீட்டு சாமானை கடன் வாங்கிட்டே இருக்காங்க. சொந்தக்காரங்களாச்சே, நான் என்ன செய்ய முடியும்? உறவுக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது தப்புமா? சின்னம்மா இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு தன் ஆதங்கத்தை வார்த்தைகளில் கொட்டினாள். போய்விடுவாங்க, கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள் நர்மதா. விமலா போக மாட்டாள் என்று உள்மனம் உறுதியாக எச்சரித்தது உண்மை. இந்த விமலா அம்மா வந்த பிறகு இன்னும் பல வேடிக்கைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, உங்கள் மகனும் போயிடுறார். 2 பேரும் இல்லாத சமயம் உங்கள் சம்மந்தி வீட்டிலிருந்து அம்மாவோட அண்ணிமார்களும் வந்துக்கிட்டு போய் கொண்டிருக்காங்க. நேற்று பீரோவை திறந்து எதையோ எடுத்துக்கிட்டு இருந்ததை அறையை பெருக்கிட்டே கடைக்கண்ணாலே கவனித்தேன். நீங்கள் கல்யாணத்துக்கு போட்ட அந்த தங்க நெக்லஸை தன் அன்னிக்கிட்டே எடுத்து கொடுத்ததை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிட்டுது. ஏதாவது கல்யாணத்துக்கு போக நகை தேவைப்பட்டிருக்கும். இரவலாக கேட்டிருப்பா. இல்லைம்மா, அவங்க இங்கிலீஷில் பேசினாலும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள் மருமகளோட பெரிய அன்னைக்கு ஏதோ பணமுடை. அவங்க பணக்காரங்களாச்சே, அவங்களுக்கும் பண தட்டுப்பாடு இருக்காதே. நீங்கள் ஒன்று பணக்காரங்களை போல் வேஷம் போடுற ஒரு கூட்டம். உங்கள் சம்மந்தி வீடுன்னு நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். தன் புருஷனுக்கு அவசரமாக 5000 ரூபாய் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பணம் கையில் இல்லாததால் நெக்லஸ் அடகு வச்சு வாங்கிக்க உங்கள் மருமகள் உங்களை கேட்காமல் தன் அன்னைக்கு கொடுத்துட்டாங்க. நர்மதாவின் நெஞ்சு படபடவென்று துடித்தது. அனுப்பமாவுக்கு இத்தனை பெரியத்தனமா? கீழ் உதட்டை அழுத்தி கோபத்துடன் கடித்து கொண்டாள். புகுந்த வீட்டுக்கு போனதும் ஒரு பெண் தன் பிறந்த வீட்டை சுத்தமாக மறந்துடணும். இப்படி கண்டும் காணாமல் பிறந்த வீட்டு சனங்களுக்கு வாரி கொடுத்தால் கடைசியில் பட்டை நாமம் சாதிக்கும் கதி வந்துடும். இப்போ என்ன செய்ய சொல்கிற? உங்களுக்கு மறுப்பில்லைன்னா நான் மெல்ல உங்கள் மருமகளுக்கு புத்தி சொல்கிறேன். ஜாக்கிரதை, அனுப்பமா பொல்லாதவள். வீண் சண்டையில் மாட்டிக்காதே. தானே அனுபவத்தில் அடிபட்டு புத்தி வந்தால் புரிஞ்சுக்கிறா. நாம் ஏன் தலையிடணும்? நர்மதா எச்சரித்தாள். ஆனாலும் சின்னம்மாவாய் சும்மா இருக்கவில்லை. அதன் பயன் 2 தினங்களுக்கு பின் நர்மதா வேலைக்கு புறப்பட அவசரமாக பாதணிகளை திணித்து கொண்டு திரும்பிய போது உள்ளே இருந்து ஓடி வந்த மகன் அவளை கைத்தட்டி அழைத்தான். விமலா வீட்டவர்கள் அங்கே வந்து காப்பி பலகாரம் சாப்பிட்டு விட்டு தங்கள் வேலைகளை கவனிக்க அவுட் ஹவுஸுக்கு திரும்பிவிட்டிருந்தனர். வாசல் கதவை சாத்தி விட்டு போகிறவளை வழிமறைப்பவள் போல் அருகில் கோபத்துடன் வந்து நின்ற மகனை பார்த்து ஒரு கணம் அவள் நடுங்கி போனாள். என்ன ஹரி, பஸ் தவறிட்டா ரொம்ப கஷ்டம். என்ன வேணும்?
மெல்லிய குரலில் கேட்டாள். பின்னால் எழுந்த சரசரத்த ஓசை மருமகளின் அருகாமையை வெளிப்படுத்தியது. 2 பேரும் வழிமறைத்து கொண்டு அவளை மடக்குவதின் காரணம் நர்மதாவின் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. மார்புடன் அணைத்து கொண்டு உச்சி முகத பாலும் சோறும் தன் கையால் ஊட்டி வளர்த்த மகனைக் கண்டு கொலையாளியை பார்த்து விட்டவள் போல உடல் முழுவதும் லேசாக நடுங்குவதை அறிந்தாள். எச்சிலை விழுங்கி கொண்டு புன்னகைக்க முயன்றாள். ஆனாலும் உங்களுக்கு மகா மட்டமான புத்தி. வீட்டு விஷயங்களை வேலைக்காரிக்கிட்ட பேசுறது எத்தனை கேவலம் தெரியுமா? என்ன சொல்கிறாரே? இதுதான் நான் கடைசியாக கொடுக்குற எச்சரிக்கை, ஞாபகம் இருக்கட்டும். சில நாட்களாய் ஆம் ஊம் என்பதை தவிர பேசாதிருந்த மகன் படபடவென புரிந்தான். ஒன்றுமே தெரியாத போல நடிக்காதீங்க. என் தங்க நெக்லஸை என் அன்னிக்கிட்டே கொடுத்தேன். அதை பற்றி வேலைக்காரி எனக்கு புத்தி சொல்லணுமா? அனுப்பமா உரத்த குரலில் அதட்டினாள். எனக்கு சொன்னவளே அவள் தானே. நீ கொடுத்தது எனக்கு எப்படி தெரியும்? சின்னம்மா உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி. இந்த வீட்டை கட்டி காத்து உங்களுக்கு நடப்பதை சொல்லும் உளவுக்காரி இல்லையா? மகன் உருமினான். இந்த பீடையை முதலில் வேலையை விட்டு நிறுத்திடுறேன். அரிசி கிலோ 5 ரூபாய்ன்னு விற்கிற இந்த காலத்தில் வேலை இல்லாமல் திண்டாடினாத்தான் அவளுக்கு புத்தி வரும். பாவம், அவள் பார்த்ததை கேட்டதை என்கிட்டே சொன்னான். நான் புத்தி சொல்ல போகிறேன்னு அவளே முந்தி கொண்டாள். அதுக்காக 30 வருஷமாக வேலை செய்கிற அவளை தண்டிக்கிறது முறையில்லை. என்ன வேணும்னா சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. நீங்கள் போட்ட நகையாக இருக்கலாம், ஆனால் அதை எனக்கு கொடுத்த பிறகு அது என் சொத்து. அதை நான் யாருக்கு வேண்டுமானாலும் தூக்கி கொடுப்பேன். கேட்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. மாமியார்னா வீட்டுக்கு பெரியவர்களை தவிர மருமகளை அடக்கி ஆள பிறந்த மகாராணி அல்ல, தெரிஞ்சுக்கோங்க. மருமகனா மாமியாரை புழு போல காலடியில் போட்டு தேய்க்கும் அரக்கியா? கேட்க வாயில் வார்த்தைகள் எழுந்தன. அனுப்பமாவோடு காலை சண்டை ஏன்? அண்டை அசல் வரை விஷயம் எட்டினால் குடும்பத்துக்கு தானே கேவலம். மன்னிச்சிக்கோ. சின்னம்மா வந்து சொன்ன போது மனசு கஷ்டப்பட்டது. உன் நகை, உன் பணம், உன் சாமான்களை நீ பத்திரமாக உனக்காக பாதுகாத்து வச்சுக்குவேன்னு ஆதங்கப்பட்டேன். நான் சொன்னதை அவள் உங்ககிட்ட வந்து சொன்னான். ஏன்னா சில நாளாக நாம் பேசிக்கதையே விட்டுட்டோம் இல்லையா? கடைசியாக சொல்லிட்டேன் அம்மா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்கோ. இந்த வீடு என்னுடையது. இங்குள்ள பொருள்கள் எங்களை சேர்ந்தது. என் மனைவி. இதிலிருந்து எதை வேண்டுமானாலும் யாருக்கும் எடுத்து தரலாம். அவளுக்கு உரிமை உண்டு. அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. நான் இன்னமும் உங்கள் கை குழந்தை இல்லை. என்னை எதுவும் பேசி அடக்க முயல்வது மதியீனம். கண்களில் புரண்ட கண்ணீரை சமாளித்தாள் நர்மதா. ஹரி இப்படியா கேட்டு போவான்? ஒரு பெண்ணின் கைப்பாவியாக போய் தன் சுய அறிவு கெட்டு மனைவி செய்கிற அக்கிரமங்களை புரிந்து கொள்ளாமல் இவனுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. அனுபவம்தான் பாடம் கற்பிக்கணும். அம்மா சொன்னால் இப்போது கசக்கும். பலவும் எண்ணி குமுறியபடி அவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் நர்மதா. சாரி மை சன், இனி நான் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. வாயிற்படி இறங்கி தோட்டத்திற்குள் புகுந்து வேகமாக தீர்வுக்குள் இறங்கினாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நெருப்பாக அவமானம் எரிந்தது. கால்கள் தள்ளாடின. முத்துகளாக வேர்வை துளி முகத்தில் கொப்பளிக்க குடையை விரித்து கொண்டு பஸ்ஸை பிடிக்க ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் ஆத்திரத்துடன் என் மேஜை இழுப்பறை திறந்தாள். பகல் உணவுக்கு பின் ஒழிந்த வேளையில் அவள் தன் இருக்கையிலேயே அமர்ந்தபடி ஏதாவது பத்திரிகை ஒன்றை படிப்பது வழக்கம். அந்த பத்திரிகையில் வெளிவந்திருந்த ஒரு சிறு பேட்டி அவளது மனதை வெகுவாக பாதித்து விட்டிருந்தது. பெண்கள் சோரம் போவதை பற்றியும் மாமியார் மருமகள் சண்டையை பற்றியும் எழுதாது வேறு சில கோணங்களில் புதிய கருத்துக்களை இவர் படைத்திருக்கிறார் என்று கண்டிருந்த அந்த பேட்டியை படித்த போது அவளுக்கு மிக்க கோபத்தை உண்டாக்கியது. சில பெண்கள் சோரம் போகிறார்கள் என்பது உண்மைத்தானே? உண்மையை பழிச்சென்று எழுத துணிவு படைத்த எழுத்தாளரை ஏன் சாட வேண்டும்? எல்லா பெண்களும் கண்ணகிகளாக இருந்துவிட்டால் அரசு எதற்காக மகளிர் பாதுகாப்பகம் என்ற அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும்? சில பெண்கள் அந்த மட்டமான காரியத்தை செய்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை ஏற்று பிடிக்காதிருப்பது நமது அறிவியின் பலவீனம். மாமியார் மருமகள் சண்டை என்பதும் வெறும் சில்லறை விஷயமல்ல. வீட்டில் வாழும் 2 பெண்களால் ஒற்றுமையாக காரியங்களை நிர்வகிக்க இயலவில்லை என்றால் தேசிய ஒருமைப்பாடு நம் நாட்டில் எப்போது ஏற்படும்? எழுத்தாளர்கள் குடும்ப கதைகளையே சுற்றி எழுதுவதின் நோக்கம்
குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இதில் உள்ள பல குற்றங்குறைகளை உணர்ந்து முதலில் குடும்பத்தில் திருந்தி ஒரு நல்ல குடும்பம் உருவாக வேணும். அது பின்னர் விரிவடைந்த ஒரு நல்ல நாடாகிவிடும் என்ற கருத்தில்தான் எழுதுகிறார்கள். படிப்பவர்களின் கண்களில் மனதில் வித்தியாசமான பார்வை. மாமியார் மருமகள் கதைகள் அத்தனை இன்பமான விஷயமல்ல. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லியவர்களை கோபம் தாங்காது அந்த பத்திரிகையில் அந்த பேட்டி பக்கத்தை கிழித்து குப்பை கூடையில் போட்டாள்.